மேரி ஜோன் குடும்பத்தில் மரித்த தோமாஸ், அன்னம்மா, செபஸ்தியான் ஜோசப், அந்தோனியம்மா, ஜெபமாலை மேரி, இயேசு, வேளாங்கண்ணி, மதுரைமுத்து. மைக்கேல் தாமஸ் குடும்பத்தில் மரித்த ஜி எல்லப்பன், இ சரோஜா, ராமசாமி. வில்சன் குடும்பத்தில் மரித்த மரியேந்திரன், தெரேசம்மாள், பிரான்சிஸ், யாருமையாக ஆத்துமாக்கள். தேவராஜ் குடும்பத்தில் மரித்த மரியேந்திரன், தெரேசம்மாள், சூசை மரியான், அன்சி அம்மாள், பிரான்சிஸ், ஞானமணி. சகாய பன்னீர் குடும்பத்தில் மரித்த ஞானபிரகாசம், செல்வராஜ், சபரிமுத்து. அகஸ்டின் குடும்பத்தில் மரித்த வலிய பரோவில் பத்ரோஸ், எலிசபெத், டோமினிக், மேரி டோமினிக், தேவசியா, ஏஜே மேத்யூ. அருள் சகோதரி யோசிட்டா ஜோசப், அருள் சகோதரி கேத்ரின் ஜோசப், சூசம்மாள் மேத்யூ, ஆக்னேஸ். அந்தோனி ராஜன் குடும்பத்தில் மரித்த தாமஸ், ரோசி தாமஸ், பேபி, மேரி பேபி, ஜெனி ஆண்டோ, சைமன், லாரன்ஸ், ஜெயராஜ், மேத்யூ, ரோசா மேத்யூ, பால், ராஜ் பால், ஜாய், ஜார்ஜ், லோனப்பன், கொச்சுமரியம். ஜீவர் குடும்பத்தில் மரித்த பன்னீர்செல்வம், சுவாமி கண்ணு, அந்தோனியம்மா, நிக்கோலாஸ், ஆரோக்கியசாமி, ஆரோக்கியநாதன், டெல்லி புஷ்பம், குருசம்மா, கிரேஸ் மேரி, செல்வி. அற்புதராஜ் குடும்பத்தில் மரித்த அந்தோனிசாமி, தேவி பெரிய நாயகன், நிர்மலா, தங்கம்மாள், அகஸ்டின். டிசோசா குடும்பத்தில் மரித்த ஜோசப் என் டிசோசா, எலிசபெத் டிசோசா, பால் ரோச். யாருமையாக ஆத்துமாக்கள் கொரோனா நோய் தொற்றினால் இறந்து போன ஆத்துமாக்களுக்காகவும். ரொமால்டு குடும்பத்தில் மரித்த ஜேம்ஸ், மேரி லீமா, ஏசுராஜன். சிறு குடும்பத்தில் மரித்த பாலசாமி, இறுதி மேரி, ரோஸ்மேரி, தன்பதூர், லக்ஷ்மி, தூர்னஸ், அன்னம்மாள், சின்னப்பன், வெரோனிகா, சாந்தா. ஆனந்தி குடும்பத்தில் மரித்த செபஸ்தியான், பாக்கியம், ஐயாதுரை, அலந்தம்மாள், ஜெயபால், ஆரோக்கியம், ரஞ்சிதமேரி. குஞ்சாக்கோ குடும்பத்தில் மரித்த ஜோசப், மேரி, ஜோசப், அகஸ்டின், குஞ்சாக்கோ, மேத்யூ, ரோசம்மா, எலிசபெத், செபாஸ்டின், தாமஸ். ஜெய்ஃபெட்ரிக் பூப்பல் குடும்பத்தில் மரித்து அருள்சாமி, ரோசாலி, ஸ்டீஃபன், பிரியா, ஜெகன், சுதா, சபரிமுத்து. இறுதியிலேரி மாதவன், அற்புதராஜ், ஜான், ரோக்கஸ். ஜீவர் குடும்பத்தில் மரித்த முத்தையா, அன்னம்மாள், தெரேசம்மாள், பீட்டர் மணி, அந்தோனிமுத்து, எஜினம்மாள், ஜோஸ், ஜான்சன், என்கிற பாலகிருஷ்ணன், ஆபரகாம், வசந்தா, வின்சன், விசுவாசம், ஞானத்து. பாஸ்கர்ராஜ் குடும்பத்தில் மரித்த சபரிமுத்து, அல்போன்ஸ், அனுலோகம், சபரிமுத்து, ஞானசெல்வம், மரிய கிறிஸ்டி, முத்தையா, மேரி ஏஞ்சல், ஆரோக்கிய ஜோயல், கிளமெண்ட் லியோ, மரியம்மாள், ஆசீர்வாதம், சின்னப்பன், விஜய், ஸ்டீபன், ஞானபிரகாசம், கிறிஸ்துதாஸ். அருண்ராஜ் ஸ்ரீதர் குடும்பத்தில் மரித்த ஜே அலெக்சாண்டர், ஏ மரிய ஜான், லில்லி ஜான், உதயகுமார். ஸ்டீஃபன் குடும்பத்தில் மரித்த ஆர் ஜே அலெக்சிஸ், ஸ்டெல்லா, கேப்டன் ஏ தாஸ், கிரேசிதாஸ், பருதிமா. கிறிஸ்டோபர் குடும்பத்தில் மரித்த நாயகன், லூகாஸ், ராயகன். ஜீவானந்தம் குடும்பத்தில் மரித்த அல்போன்ஸ், ஆரோக்கியசாமி, மோக்ஷநேரி, ஆரோக்கிய செல்வி, விக்டோரியா ஜோசப். ஆனந்தராஜ் குடும்பத்தில் மரித்த அந்தோனி இயேசுராஜன், ஆர் கவிதா, ஜி ரகுபதி, தேவசகாயம், லூர்தம்மாள், தோவமணி, ஆனந்தம்மாள். மோசஸ் குடும்பத்தில் மரித்த எல்லாம் எலிசபெத் மேரி, விஜய மேரி, ஆஞ்சலின் மேரி, பவுல்ராஜ், எஸ்தராணி, விஜய், ஆரோக்கியதாஸ். சமணஸ்நாதன் குடும்பத்தில் மரித்த அந்தோனி, கித்தேரியம்மாள், பிரகாசன், ஏ மேரி, அற்புதம், தைரியம், எலிசபெத். சுந்தர் குடும்பத்தில் மரித்த பெஞ்சமின், ஜான்டால். ஆரோக்கியதாஸ் குடும்பத்தில் மரித்த தனமேரி, அருளாய், அந்தோனி சாமியே, பால்ராஜ், மதனைமுத்து, புஷ்பம், ராஜாமணி, பிலிப், ரோனிக்கம், சந்தானம். யாரும் இணையாத ஆத்மாக்கள் இவர்களுக்காக செல்வோம். எழுந்திருப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, நவம்பர் மாதம் 12ஆம் தேதி இன்று தாயாம் திரு அவை ஆயரும் மறை சாட்சியுமான புனித ஜோசப்பாத் அவர்களுடைய நினைவு நாளை அனுசரிக்கின்றது.
புனித ஜோசப் உக்ரைன் தேசத்தினுடைய பாதுகாவலராய் கொண்டாடப்படுகின்றார். உக்ரைன் நாட்டில் ஒலுதிகர் என்கின்ற இடத்தில் லித்துவேனியா என்கின்ற பகுதியில் பிறந்த இவர் இறைப்பணியை மிக ஆர்வத்தோடு செய்ய முன்வந்து 1609ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். அதன் பிறகு ஆயர் நிலைக்கு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி 1617ஆம் ஆண்டு அவர் அபிஷேகம் செய்யப்படுகின்றார். அந்த நாட்டில் இருந்த ஆர்த்தோடாக்ஸ் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மத கலவரத்தில் எதிரிகளால் கொல்லப்பட்டதால் இவர் திருச்சபையினுடைய மறைசாட்சிய நிலைக்கு உயர்த்தப்பட்டார். இவருடைய கடுமையான ஒருத்தல் முயற்சிகள், பக்தி முயற்சிகள் என்று நமக்கான செய்தியாக மாறுகின்றது. இன்றைய புனிதர் மே மாதம் 16ஆம் தேதி 1643ஆம் ஆண்டு அன்றைய திருத்தந்தை உர்பான் 8ஆம் உர்பான் அவர்களால் அருளாளராக அறிவிக்கப்படுகின்றார். திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அவர்களால் ஜூன் மாதம் 29ஆம் தேதி 1867ஆம் ஆண்டு புனித நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார். இந்த புனிதரை நினைவு கூறுகின்ற இந்த நாளில் இவரை போல் நாமும் கடவுளுக்கு விருப்பமுடைய கத்தோலிக்கர்களாக வாழ அருள்வேன். இந்த திருப்பலியை நாம் செபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிய தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் புனிதமையாயும் வாழ்வுள்ள புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாடுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை சார்ந்துதான் நாங்கள் வாழ்கிறோம், இருக்கிறோம், இயங்குகிறோம் என்பதால் குழந்தைகளுக்குரிய வாஞ்சையுடன் உம்மை நோக்கி ஏறெடுத்து பார்க்கிறோம். காலம் காலமாக மனிதர்களும் எதிர்பார்த்து காத்திருந்த மீட்பராகி உம் திருமகனை ஒரு குழந்தையாக பிறக்கச் செய்கிறே. அவர் வழியாக உம்மை அப்பா தந்தா என்று அழைக்கும் தகுதியும் துணிவும் பெறும் நாங்கள் புதிய ஆற்றலும் தெளிவும் பெற்று மது மீட்பின் நலன்களை முழுமையாய் சுவைத்து மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாய் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஒனேசிமுவை அன்புமிக்க சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 7 20 அன்புக்குரியவரே, உம் அன்பை குறித்து நான் பெரும் மகிழ்வும் ஆறுதலும் கொள்கிறேன். ஆம் சகோதரரே, உம்மால் இறை மக்களின் உள்ளம் புத்துயிர் பெற்றுள்ளது. எனவே நீ செய்ய வேண்டியது உமக்கு கட்டளையிட கிறிஸ்துவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு என்று
கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போதும். இனி அவனை நீ அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்தனை மேலாக உம் அன்புக்குரியவனாக இருக்கிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன் பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும், நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நீர் உண்மையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரரே, ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும். கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்தியம் பெற செய்யும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரைப்பாடல் பல்லவி. யாக்கோபின் இறைவனை தாம் துணையாக கொண்டோர் பெற்றோர். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவு அளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. அநாத பிள்ளைகளையும் கைதி பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாத வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 17 வசனங்கள் 20 25 முடிய. இறையாட்சி எப்பொழுது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவிலேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிவது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இத்தலைமுறையினரால் முதலில் தள்ளப்பட வேண்டும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக உலகளாவிய செய்திகளை குறித்து நாம் வாசிக்கின்ற பொழுது அதீதமான செய்திகள்
உலக வல்லரசுகளின் முதன்மை நாடு என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவை குறித்த செய்திகளைத்தான் ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். உலக அளவில் காரணம், அமெரிக்காவில் 2 வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த நாட்டினுடைய புதிய ஜனாதிபதிக்கான தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலின் அறிவிப்புகள் ஊடகங்கள் வழியாய் சொல்லப்பட்டாலும் ஏற்கனவே அதிபராக பணியாற்றி 5 ஆண்டுகளை நிறைவு செய்த டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய பதவியை காலம் முடிவடைந்து தேர்தலிலும் அவர் தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் இந்த தோல்வியை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே புதிதாக தேர்தலில் இருந்து வெற்றி பெற்ற ஜோ பைடன் என்கின்ற தலைவர், ஏற்கனவே பாரத் ஒபாமா அவர்கள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தபொழுது துணை ஜனாதிபதியாக இருந்தவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மிக எளிமையான மனிதர் என்றும் எல்லாரிடமும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற மனிதர் என்றும் அவரை பற்றிய செய்திகள் நமக்கு சொல்லுகின்றது. ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு கூட இந்த ஜோ பைடன் புதிய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் ஒரு இடத்துக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு வயது முதிர்ந்த ஆப்பிரிக்க அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மூதாட்டியை அவர் சந்திக்கின்றார். அந்த மூதாட்டி பெரும் மகிழ்ச்சியில் அவரை கண்டவுடன் பெரிதும் மகிழ்கின்றார். அவரோடு நின்று அவர் போட்டோ எடுத்துக் கொள்ளுகின்றார். அந்த தாயார் அவரை கண்ட மகிழ்ச்சியில் என்ன செய்வது என்று சொல்லி தலைக்கால் புரியாமல் ஆடுகின்றார். அதே வேளையில் அவரே சொல்லுகின்றார், உங்களுடைய மொபைல் எடுங்க, செல்ஃபி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆனந்த அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொடுக்கின்றார். அந்த சந்திப்பு என்னால் மறக்க முடியாத, நான் எதிர்பார்க்காத சந்திப்பு என்று சொல்லி இந்த மூதாட்டி சொல்லிக்கொண்டே நகர்கின்ற ஒரு காணொளி கடந்த 3-4 தினங்களாக சமூக வலைதளங்களில் பரவலாக பரப்பப்பட்டு வருகின்றது. மிக எளிமையான மனிதர், எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மனிதர் என்பதை குறிப்பதற்கான ஒரு நிகழ்வாக காணொலியில் கண்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த தேர்தலுடைய அறிவிப்பு நமக்கு தருகின்ற செய்தி, அமெரிக்க மக்கள் ஜோ பைடன் என்பவரை புதிய ஜனாதிபதியாக ஏற்றுக்கொண்ட சூழலில் இதே பகுதியில் முன்பே இருந்த டொனால்டு ட்ரம்ப் அவருடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார். அதே வேளையில் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறுவதை தாமதப்படுத்துகின்றார் என்கின்ற செய்திகள் எல்லாம் இவை நமக்கு தருவதாய் நான் உணர்கின்றேன். இது உலகளாவிய செய்தி. கடந்த 2 தினங்களாக நம்முடைய செய்தித்தாள்களையும் பல்வேறு இந்திய அரசியல் கட்சிகளிடையும் பேசப்படுகின்ற ஒரு கருப்பொருள் தற்பொழுது பீகாரில் நடந்து முடிந்த தேர்தல். இந்த பீகார் தேர்தல் ஏற்கனவே கடந்த 3 முறை ஆட்சியில் இருந்து நிதிஷ்குமார் என்பவர் மீண்டும் தற்பொழுது மத்தியில் இருக்கின்ற பாஜகவோடு ஒரு பெரிய கூட்டணி அமைத்து அவர் 4வது முறையாக பீகாரினுடைய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் நமக்கு நிறைய செய்திகள் சொல்லப்படுகிறது. மத்தியில் ஆளுகின்ற அரசு பல சூழ்ச்சிகளை செய்தது, ஓட்டுகளை பிரிக்க திட்டமிட்டது. எனவே புதிதாக உருவாகுகின்ற அல்லது காங்கிரஸோடு கூட்டணி அமைக்கின்ற அந்த கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி புதிய கட்சிகளை உருவாக்கி, குறிப்பாக நான் ஏற்கனவே இவரோடு பகிர்ந்து கொண்ட இந்த ராம் விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பீகார் மாநில மக்களுடைய அடித்தட்டு மக்களின் அடையாளமாயிருந்த இந்த ராம் விலாஸ் பாஸ்வானுடைய இறப்புக்கு பிறகு அவருடைய மகனையும் தேர்தலில் நிற்க செய்து ஓட்டுகளை பிரித்தெடுத்து இந்த கூட்டணி வெற்றி பெற்றது என்கின்ற ஒரு செய்தியும், இந்த வெற்றி முழுவதையும் இப்பொழுது மத்தியிலே முதன்மை ஆளுமையாக செயல்படுகின்றவருடைய முழு திட்டம் என்கின்ற செய்தியெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த பீகார் தேர்தலுடைய வெற்றியை ஒரு குழு ஏற்றுக்கொள்ளுகின்றது, இன்னொரு குழு ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் நிலவுகிறது. இதை கடந்து வெறும் 31 வயது உடைய ஒரு புதிய ஆளுமை பீகாரில் உருவாகி இருக்கின்றார். இந்த புதிய ஆளுமை பீகார் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்.
இப்பொழுது மிகுந்த வலுவோடு எதிர்கட்சி தலைவராக அமர்கிறார். வெறும் 31 வயது ஆகின்ற ஒரு இளைஞர் தேஜஸ்வி என்கின்ற ஒருவர். அன்புக்குரியவர்களே, இந்த 2 செய்திகளிலும், உலகளாவிய செய்தியிலும் இந்திய செய்தியிலும் ஒரு செய்தி நமக்கான இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டிற்கான, அதிலும் குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தோடு தொடர்புடைய அதனுடைய நீட்சியாக நற்செய்தியோடு நாம் தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு செய்தி ஏற்றுக்கொள்ளப்படுதல். இந்த உலகளாவிய செய்தியில் ஒருவர் தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார். அவர் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தோல்வி உண்மையானது. ஆனால் வெற்றி பெற்றவரை அமெரிக்கர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்களே. அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற கமலா ஹாரிஸ் என்பவர் இந்தியா வம்சவழி. அதிலும் குறிப்பாக அவர் தமிழகத்தை சார்ந்தவர் என்பது ஒரு முக்கிய செய்தி. அவரும் அமெரிக்க மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார். அவர் இதுவரை தன்னை கருப்பினத்தை சார்ந்தவர் என்று சொல்லித்தான் பகிரங்கமாக எல்லா ஊடகங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்படியெல்லாம் அவரும் அமெரிக்க மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதை ஏன் இங்கு குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த முதல் வாசகத்தில் பவுலடியார் பிலோமேன் என்கின்ற ஒருவருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். இந்த கடிதத்தில் பவுலடியாருக்கு சிறையில் இருந்த பொழுது உதவி செய்த இந்த பிலோமினுடைய உடன் பணியாளர் அல்லது அவருடைய பணியாளராக இருந்த ஒனோசிமுக்காக பவுலடியார் பிலோமியிடம் பரிந்து பேசுகிறார். He makes a recommendation for Onesimus to Philomen என்பதுதான் செய்தி. இந்த செய்தியில் பவுலடியார் என்ன சொல்லுகிறார்? நீ ஒனோசிமை உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள். அவன் முன்பு செய்த செயல்களின் அடிப்படையில் அவனை நீ நிராகரித்து விடாதே. மாறாக அவனை என் பொருட்டு ஏற்றுக்கொள், கடவுளின் பொருட்டு ஏற்றுக்கொள். முன்பு அவன் உனக்கு அடிமையாக இருந்தான், இப்பொழுது அவன் அடிமை அல்ல, மாறாக உன் சகோதரனை போல் ஏற்றுக்கொள். ஒருவனி மேலே சென்று பவுலடியார் சொல்லுகின்றார், உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதனின் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவரின் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உமக்கு அன்புக்குரியவன் ஆகின்றான். Very strong words Paul uses to recommend for Onesimus. ஏற்றுக்கொள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சமூகத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு வன்முறைகளுக்கும் சமூக நீதிக்கு எதிரான செயல்களுக்கும் மிக முக்கிய காரணமாய் ஆய்வாளர்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ளப்படாமை. இப்ப இந்த ஏற்றுக்கொள்ளப்படாமை என்கிற கருப்பொருளை இன்று இப்பொழுது தமிழகத்தில் நடைபெறுகின்ற அரசியல் பின்னணியில் இந்த சிந்தனையை நீங்கள் சற்று பொருத்தி பாருங்கள். தொடர்ந்து சமூக ஊடகங்களில் ஒரு கட்சியினுடைய நிறுவனருக்கு எதிராக அல்லது நம்முடைய தமிழ் தேசியத்தை பேசுகின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய முதன்மை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு எதிராக ஒரு குழு, முட்டுக் கொடுக்கின்ற ஒரு குழு மிக கேவலமாக பேசிக்கொண்டு இவர்களை எதிர்க்கிறோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அபத்தமான கருத்தியலை திணிப்பதை இன்றைய தமிழக அரசியல் நமக்கு ஊடகங்கள் வழியாய் சொல்லுகின்றது. ஏன் இன்று வரை களத்தில் என்று போராடுகின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற இந்த தமிழின் மீதும் தமிழ் மக்களின் மீதும் தமிழனுடைய வளத்தின் மீதும் தமிழரின் அரசியல் மீதும் அவர்களுடைய பகுத்தறிவு மீதும் அவர்களுடைய வாழ்வியல் தொடர்புடைய சிந்தனைகளோடும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற, பதிவு செய்கின்ற எல்லா ஆளுமைகள் மீதும் அபத்தமான மொழி வசை ஆடப்படுகின்றது. காரணம், அவர்களை ஏற்றுக்கொள்ள இவர்கள் தயங்குகிறார்கள். அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு இவர்கள் நிரம்புகிறார்கள். இந்த நிரலிலிருந்து தப்பிப்பதற்கு அவர்களை குறித்து தேவையற்ற வதந்திகளை, அவர்களுக்கு எதிரான ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு கருத்தியலை அவர்கள் இந்த சமூகத்தின் மீது தெரிவிக்கின்றார்கள். கருத்து சிந்தனையில் மடைமாற்றம் செய்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு என்ற நற்செய்தியில் சொல்லுகின்றார், இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது. நடுவேயே செயல்படுகிறது. It is already within you. இறையாட்சி என்பது
இந்த அரசுகள் தலைமையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் போன்றது அல்ல. அரசர், சேனாதிபதி, அமைச்சர்கள், அதன் பிறகு படை வீரர்கள், அவர்களை வழிநடத்துகின்ற தலைவர்கள் என்பது போன்ற கட்டமைப்பை கொண்டது அந்த இறையாட்சி. மாறாக இறையாட்சி என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், இயேசுவினுடைய பார்வையில், இயேசுவினுடைய சித்தாந்தத்தின் பின்புலத்தில் அது அன்பு, இரக்கம், நீதி, அமைதி, சகோதரத்துவம், ஏற்றுக்கொள்ளுதல் இவைகளை மையப்படுத்திய, கிறிஸ்தவ விழுமியங்களை மையப்படுத்திய ஒன்று என்பதுதான் இறையாட்சி. இந்த இறையாட்சி கண்ணுக்கு புலப்படுவது அல்ல. இயேசு மிக தெளிவாக இந்த நற்செய்தியில் சொல்லுகின்றார். இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். இயேசு மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. அப்படி என்றால் இந்த அன்பு, இரக்கம், நீதி, அமைதி, சகோதரத்துவம், ஏற்றுக்கொள்ளப்படுதல், சகிப்புத்தன்மை இவையெல்லாம் கண்களுக்கு புலப்படுகின்ற விழுமியங்கள் அல்ல, மாறாக வாழ்வில் வெளிப்பட வேண்டிய விழுமியங்கள். எனவே இந்த வாழ்வியல் விழுமியங்களால் கட்டமைக்கப்படுகின்ற ஒன்றுதான் இறையாட்சி என்பதை இயேசு அழுத்தமாக சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் கடவுள் என்று தருகின்ற ஒரு உன்னதமான செய்தி, என்ற இயேசுடைய மனநிலையில் நாம் சகிப்புத்தன்மையோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள, அவர்களை கடவுளின் சாயலாக பார்க்க, வெறுப்பு தனத்தோடு செயல்படுவதை தவிர்க்க, சகோதரத்துவத்தோடு வாழ கடவுளை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இந்த பவுலடியாருடைய உணர்ச்சிக்கான இந்த பரிந்துரையும் இறையாட்சி உங்கள் நடுவே இருக்கின்றது என்கின்ற இயேசுடைய இந்த சிந்தனையும் நமக்கு தருகின்ற என்ற செய்தியை உள்வாங்கிக் கொண்டு நாமும் ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து சொல்லி ஜெபிப்போம். நாம் திருத்தலுக்காகவும் ஆயர்களுக்காகவும் துறைகளுக்காகவும் வேண்டுவோம். திரு அவையில் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக இவர்களின் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவை மன்றாடுகிறோம். தாங்கள் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்ட அனைவருக்காகவும் வேண்டுவோம். நன்றி கூறி உம்மை வாழ்க்கை போற்றும் நல்ல உள்ளத்தை இவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் சோதனைகளுக்காகவும் வேண்டுவோம். இவர்களுக்கெல்லாம் ஆறுதலின் ஆதரவு பெறப்படுமாக தெய்வ திருக்குழந்தையாக நீரே இருக்க வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவை மன்றாடுகிறோம். யார் யாருக்கு தனிப்பட்ட வரங்கள் தேவையோ அவர்களுக்காக வேண்டுவோம். இவர்களின் எளிய நம்பிக்கையை ஆசீர்வதித்து தம் திருவுளப்படி தெய்வ திருக்குழந்தை இவர்களின் விண்ணப்பங்களை அளித்தருள வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை இயேசுவின் பக்தர்கள் அனைவருக்காகவும் வேண்டுவோம். குழந்தைக்குரிய உயிருள்ள நம்பிக்கை இவர்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். தந்தையும் திருமகன் குழந்தை இயேசு வழியாக இந்த மன்றாட்டுக்களை கேட்டறியதற்காக நன்றி கூறுகிறோம். வாழ்வில் என்றுமே ஒரு திருவுளத்தை ஏற்றி வாழும் பரவர்களும். ஆமென்.
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வ திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக ஏற்றதாக நிச்சயியுங்கள். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, துருவங்களும் இனங்களும் கலாச்சாரங்களும் ஒன்றிணைந்து ஒரு சொந்தமாக வேண்டும் என்ற ஒரு மறைவான திட்டத்தை குழந்தையாக பிறந்த உன் திருமகனில் நிறைவுறும் செய்கின்றேன். அவரோடு இணைந்து நாங்கள் எங்கள் வாழ்வின் அனைத்து நிலைகளையும் அனுபவங்களையும் உன் காணிக்கை ஆக்குகின்றோம். உமது ஆவியின் அருள் செயலால் எங்கள் வாழ்வும் என் சமுதாயமும் படைப்பு முழுவதுமே புதுப்பிக்கப்பட்டு துவக்கத்தில் இருந்தது போல நல்லதாகவும் மிக நல்லதாகவும் மாற்றம் பெற செய்கிறோம். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நீங்கள் ஆடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என் ஆத்மவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனில் தம் இறையல்பில் காணக்கூடாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக ஒரு குழந்தை வடிவில் மனிதரானார். இந்த மறைவுரை வாயிலாக என்னை மீட்கும் உமது செயல் திட்டம் உறுதி செய்யப்பட்டது. வார்த்தையான அவர் மனிதரானதால் கடவுளை கண்கூடாய் காணவும் அவர் வழியாக கண் காணாததை மீது ஆர்வம் கொள்ளவும் செய்தேன். வலுகுறைந்த எங்கள் இயல்பை இந்த தெய்வ குழந்தை தமதாக்கிக் கொண்டதால் பலவீனமான எங்கள் மனித தன்மை முடிவற்ற மகிமை பெறலாயிற்று. எங்கள் மத்தியில் ஒரு குழந்தையாக அவரை உதிக்கச் செய்து தளர்ந்ததை உறுதிப்படுத்தவும், விழுந்ததை தூக்கி நிறுத்தவும், தவறியதை வாழ்வுக்கு அடைக்கவும், இழந்ததை மீண்டும் பெற செய்யவும் திருவுளமானேன். ஆகவே தூதர் அதி தூதரோடும் அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: ஆண்டவரே, நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து அறிக்கையிடுவது போல நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆகிய பொழுதை காணிக்கையை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இடையே மாறு நலவாகுது. இயேசு பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பரியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வளவு எழுதுகிறதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்திற்கினம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சென்றப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பரியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். உம் திருமணத்தில் உமக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவுக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநங்கையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் துயில் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றனர். எங்கள் எல்லாரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகழ்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரமுறை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிலே எல்லா புகழும் ஆட்சியும் என்றும் நமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்பணிகளையால் பயிற்சி பெற்ற நாம் கருவிழித்து செல்லிப்போம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதி எங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முதல் திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமையும் அளித்திருந்த திருமணம் கொள்வீராக. என்றென்னும் வாழ் ஆட்சி செய்கிற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து கடந்து பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேர் பெற்றோர். Amen.
கிறிஸ்துவின் திருமணமே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுவே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேய்ச்சிடுவேன். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களும் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இரவின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை சென்றதும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அன்பிற்கினியவர்களே, உங்களுடைய மேலான கவனத்திற்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அடுத்த அறிவிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 6:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், காலை 8 மணிக்கு, காலை 11 மணிக்கு, மீண்டும் மாலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலிகள் நடைபெறும். ஏற்கனவே கடந்த வாரம் வரை வழக்கத்திலிருந்து காலை 10 மணி திருப்பலியும் 12 மணி திருப்பலியும் நடைபெறாது என்பதையும் உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரம் நம்முடைய பங்கில் மறைபரப்பு ஞாயிறை நாம் கொண்டாடினோம். ஏற்குறைய நம்முடைய பங்கில் 800க்கும் அதிகமான குடும்பங்கள் இருக்கின்றது. எல்லா குடும்பங்களுக்கும் அங்கே பொறுப்பாளர்கள் வழியாக வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே நம்முடைய உலகளாவிய கத்தோலிக்க திரு அவைக்கு நாம் கொடுக்கின்ற நம்முடைய சிறப்பு காணிக்கை இந்த மறைபரப்பு பணி ஞாயிறு காணிக்கை. ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட அந்த சிறப்பு காணிக்கையுடைய எண்ணிக்கை 170 கூட அல்ல. அப்படி என்றால் இன்னும் காணிக்கை முறைகள் நம்மை அடையவில்லை. அங்கே பொறுப்பாளர்கள் உதவி செய்யுமாறு நம்மோடு கேட்டுக்கொள்கின்றேன். யாரையும் நிர்பந்திக்க வேண்டாம். இது கடவுளுக்கு நாம் கொடுக்கின்ற நற்செய்தி அறிவிப்பு பணிக்கான ஒரு வருடாந்திர காணிக்கை. வருடத்திற்கு ஒரு முறைதான் திருச்சபை மிஷன் சண்டே மறைபரப்பு ஞாயிறு என்பதை கொண்டாடுகின்றது. திருச்சபை நம்மை எந்த சூழலிலும் நீங்கள் இவ்வளவு கொடுக்க வேண்டும், இத்துணை லட்சம் கொடுக்க வேண்டும், கோடி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிர்பந்திப்பது இல்லை. நம்முடைய திருத்தந்தையாக பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே ஒரு கட்டத்தில் அழகாய் சொன்னார், இந்த திருச்சபை ஏழைகளுக்கான திருச்சபை, இந்த திருச்சபை ஏழை திருச்சபை. வருகின்ற ஞாயிறு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஞாயிறு திருச்சபை கடந்த 3-4 ஆண்டுகளாக ஏழைகளின் ஞாயிறாக அனுசரிக்கின்றது. அப்படி என்றால் நம்முடைய திருத்தந்தை ஏழைகளின் மீதும் ஏழை நாடுகளின் மீதும் நற்செய்தி அறிவிக்கப்படாத இடங்களில் நற்செய்தி எடுத்து செல்கின்ற அருள் பணியாளர்களுக்கு அல்லது திருச்சபைக்கான சவால்களை சந்திக்க ஒவ்வொரு கத்தோலிக்கும் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது என்பதை மறைபரப்பு ஞாயிறு நமக்கு தருகின்ற அழுத்தமான செய்தி. எனவே நம்முடைய பங்களிப்பை கொடுத்து உதவிட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உமது பராமரிப்பின் நிந்தைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உமது மீட்பின் நலன்களை பெற்றுக்கொள்ளவும் ஒரே மகனை ஒரு குழந்தையாக அனுப்பும் அளவுக்கு உலகை அன்பு செய்தீர். உம்மை அப்பா தந்தாய் என்று அழைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திருத்தலத்திலிருந்து ஊற்றெடுக்கும் குழந்தை இயேசுவின் அருள்வளங்கள் எங்கள் வாழ்வை வளமாக்குவதால் வாய்க்காலின் ஓரத்தில் நடப்பட்ட மரங்களாக நாங்கள் தழைத்திருந்து வளம் கொடுக்கும் கனிகளையும் நலம் நல்கும் இலைகளையும் இவ்வுலகிற்கு தந்து வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. குழந்தை இயேசுவின் சிறப்பு ஆசிரியர் தலை வணங்கி மன்றாடுவோம். இறைவனின் திருமகன் குழந்தை இயேசு பாவைகளை அகற்றி மகிழ்ச்சி ஒளியால் நம் உள்ளத்தை நிரப்புவாராக. மனு உருவான வார்த்தையானவர் அமைதியும் ஆசிரியை மக்களிப்பையும் அளித்து நம் அனைவரையும் நட்புறவில் ஒன்றாய் இணைப்பாராக. இறைவனின் ஆவி நம்மை ஒரே குடும்பமாக இணைத்து முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சிக்கு நம்மை அழைத்து செல்வாராக. அடுத்தது குழந்தை இயேசு உங்களை பாதுகாக்க உங்களோடும், உங்களை ஆதரிக்க உங்களுக்குள்ளும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு தெரியும்,
உங்களை வழிநடத்த உங்களுக்கு முன்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும், உங்களுக்கு நற்சுகத்தையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அருளையும் நிறைவாய் தந்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது.